அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் தான் உங்கள் திருச்சி எம் சீனிவாசன். நமது நடிகர் திலகம் ஆரூர் அண்ணன், உலக மகாநாயகன் சிவாஜி அவர்களுடைய அற்புதங்களை ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறோம். 50 வாரம் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அது ராஜபாட்டரங்கதுரை 50வது வாரமாக பார்த்தோம். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை 51வது வாரம். இந்த 51வது வாரத்தில் நம்ம பார்க்க போகிற படம் அண்ணனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம், ஒரு மைல்கல், ஒரு சாதனை, ஒரு வித்தியாசமான நடிப்பு. அந்த படம் கூட சேர்ந்து இன்னொரு படமும் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் 100 நாள். இந்த சாதனை இதுவரைக்கும் எந்த தமிழ் நடிகரும் ஏற்படுத்தினதில்லை, அண்ணன் சிவாஜியை தவிர. 2 அற்புதமான படம். அது என்ன படம் நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று எங்கிருந்தோ வந்தால், இன்னொன்று சொர்க்கம். 2 படமும் கரெக்டாக 29/10/1970 ரிலீஸ் ஆச்சு. இதில் எங்கிருந்தோ வந்தால் 141வது படம். அப்படின்னா நீங்கள் அதை 142ன்னு வச்சிங்க சொர்க்கத்தை. ஓகே, சொர்க்கம் டைரக்ஷன் ராமண்ணா, எங்கிருந்தோ வந்தால் ஏசி திருலோகச்சந்தர். அந்த படம் வந்த வருஷம் கிட்டத்தட்ட 9 படம் ரிலீஸ். எங்கள் மாமா, தர்த்தி, விளையாட்டு பிள்ளை, வியட்நாம் வீடு, எதிரொலி, ராமனெத்தனை ராமனடி, எங்கிருந்தோ வந்தால், சொர்க்கம், பாதுகாப்பு. இதில் தர்த்தின்றது ஹிந்தி படம். சிவந்தம்மனை ஸ்ரீதர் இது பண்ணது. 25 வாரம் சில்வர் ஜூப்ளி. வியட்நாம் வீடு 100 டேஸ், ராமனெத்தனை ராமனடி 100 டேஸ், எங்கிருந்தோ வந்தால், சொர்க்கம் 2ம் ஒரே நாள் ரிலீஸ். 2ம் 100 நாள். என்ன சாதனை பாருங்கள். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படத்தில் ஜெயலலிதா ஜோடி. ஜெயலலிதா அண்ணன் சிவாஜி கூட சேர்ந்து நடித்த படம் கிட்டத்தட்ட 22 படம். அது மோட்டார் சுந்தரம் பிள்ளை, அதில் பொண்ணா வருவா, கந்தன் கருணை, கலாட்டா கல்யாணம், எங்கள் ஊர் ராஜா, குருதட்சணை, தெய்வமகன், எங்கள் மாமா, எங்கிருந்தோ வந்தால், பாதுகாப்பு, சுமதியன் சுந்தரி, சவாலே சமாளி, ராஜா, பட்டிக்காடா பட்டணமா, தர்மம் எங்கே, நீதி, தாய், அன்பை தேடி, அவன்தான் மனிதன், பாட்டும் பரதமும், சித்ரா பௌர்ணமி. 22 படம். 1966 மோட்டார் சுந்தரம் பிள்ளையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 76, 1976 10 வருஷம். சித்ரா பௌர்ணமி முடியும் போது 10 வருஷம் அண்ணன் சிவாஜி கூட சேர்ந்து நடித்ததில் பாதி படம் வெள்ளி விழா சில்வர் ஜூப்ளி, பாதி படம் 100 நாள். அப்படி ஒரு சந்தர்ப்பம் சிவாஜி கூட சேர்ந்து அந்த அம்மாவுக்கு கிடச்சிச்சு. ஆனால் நன்றிங்கிறது இல்லவே இல்லை.
நான் முக்கியமாக இப்போ வந்து இதில் வந்து ஜெயலலிதாவை பற்றி நான் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு, சொல்கிறேன் கேளுங்க. அண்ணன் அந்த அம்மா வந்து சந்தியா அவங்க அம்மா அண்ணன் சிவாஜிக்கு ரொம்ப வேண்டியவங்க, புரிஞ்சுக்கங்க. அது சின்ன வயசில் அதுக்கு தங்கச்சிலைன்னு சொல்லி அண்ணன் தான் பட்டம் கொடுத்தாரு, பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணி சின்ன பிள்ளையில். அதன் பிறகு அதுக்கு ஒரு பருவம் வந்தோடனே காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல் முடிக்குது. தெலுங்குலேருந்து ஒருத்தர் வந்து அண்ணன் சிவாஜிக்கிட்ட வந்து சொல்லி, சந்தியாவுக்கு நீங்கள் ரொம்ப வேண்டியவங்க, அவங்கள்ட்ட சொல்லி ஜெயலலிதாவை என் படத்தில் நடிக்க சொல்லுங்கன்னு சொன்னப்போ அண்ணன் போய் சொல்லியிருக்காரு. அண்ணன் சொன்னதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு, அவள் கொஞ்சம் படிக்கணும்னு விரும்புகிறா அப்படின்னோன்னு சரின்னு விட்டுட்டாரு. கொஞ்ச நாள் கழித்து எகெயின் மறுபடியும் அவர் வந்து கேட்டிருக்காரு. கேட்கும்போது அப்போ வந்து அண்ணன் மறுபடியும் என்ன எதுவும் ஐடியா இருக்கான்னு கேட்டிருக்காரு சந்தியாட்ட. அதுக்கப்புறம் அது சரின்னு சொல்லி சிவாஜி மூலமாக தான் முத நடிக்குது ஜெயலலிதா. தெலுங்கில் 2 படம் 3 படம் நடித்ததுக்கப்புறம் தான் தமிழுக்கு வருது. தமிழில் வந்துட்டு ஏதோ அந்த என்ன படம், இந்த ஸ்ரீகாந்த் கூட வெந்நீரை ஆடை, அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்து வெந்நீர் ஆடை நிர்மலாவும் வரா, ஜெயலலிதாவும் வருது. அதுக்கப்புறம் 1000ல் ஒருவனில் எம்ஜிஆர் கூட நடிக்குது. அப்புறம் வரிசையாக எம்ஜிஆர் கூட நடிச்சிட்டே வருது. எம்ஜிஆர் கூட நடித்த படங்கள் பூரா எதுவுமே பேர் சொல்கிற படம் கிடையாது. சும்மா அப்படியே வர்றது, கிளாமராக வர்றது, செக்ஸ் பாட்டாக பாடிட்டு போகிறது, இப்படி தான் இருக்கும். மற்றபடி பேர் சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டரோ ஒரு படமோ கிடையவே கிடையாது. அதன் பிறகு சிவாஜி கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து வாசம் வீச ஆரம்பிச்சிச்சு. அது வந்து மகளாலாம் மோட்டார் சுந்தரம்பிள்ளை நடிச்சிருந்தாலும், கந்தன் கருணையில் வந்து வள்ளி தெய்வானியாக சிவகுமாருக்கு நடிச்சிருந்தாங்களும், கேரிஜாவும் அவங்களும். அண்ணன் சிவாஜி கூட ஜோடி போட்டது கலாட்டா கல்யாணம். அதில் தான் வந்து அண்ணன் வந்து நீ வந்த இடம் நல்ல இடம், வர வேண்டும் காதல் மகராணி அப்படின்னு ஒரு பாட்டில் ஆரம்பித்து அந்த படம் வரும். அது சில்வர் ஜூப்ளி அந்த படம். வரிசை அதுக்கப்புறம் ஜெயலலிதா நிறையா படம் அண்ணன் சிவாஜி கூட நடித்து பேர் வாங்கிச்சு. அதில் முக்கியமாக எங்கிருந்தோ வந்தால் இந்த படத்தில் வந்து அவ்வளோ அருமையான கேரக்டர் அண்ணன் கொடுத்தாரு. ஆனால் கொஞ்சம் கூட நன்றியே இல்லைங்க. என்னடா அவர் கூட நடித்தோம், அவ்வளோ புகழ் கிடச்சிச்சு, கடைசியில் நம்ம வந்து இப்படி அவருக்கு துரோகம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைங்க. எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, எம்ஜிஆர் கூட வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, சினிமாலாம் இல்லை, நதியை தேடி வந்த கடல்னு கடைசியாக ஒரு படம் எடுத்து அதுவும் ஃபெயிலியர் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கும்போது அப்படியே சோபன் பாபு வரப்போக இருந்துக்கிட்டு இருந்தார் சென்னையில். அப்படியே டாட்டா காமிச்சிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தது. தாய் புக்கில் வந்து எம்ஜிஆரை பற்றி ஒரு கட்டுரை, பொதுவாக கட்டுரை எழுதும்போது எம்ஜிஆரை பற்றி கொஞ்சம் தாக்கி அவரோட இதெல்லாம் பற்றி எழுத ஆரம்பிச்சிது. உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு, அங்கே வந்து நீ பரதநாட்டியம், கலைச்செல்வி ஜெயலலிதா வந்து பரதநாட்டியம் போட்டு விட்டார். அதில் ஆரம்பித்தது தாங்க சாவகாசம். அப்படியே போயிட்டு கொள்கை பரப்பு செயலாளர் அது இதுன்னு கட்சியில் பூந்தாச்சா அவர் வாழ்க்கை கிடச்சிருச்சா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எம்ஜிஆர்னு இருந்துட்டு கடைசியில் அவருக்கே கடைசி காலத்தில் துரோகம் பண்ணும்போது அவர் மனசு நொந்து போய் இருந்து இறக்கும் தருவாயில் எல்லாம் மினிஸ்டர்லேருந்து எல்லாம் அவங்கள ஒதுக்கி வச்சுருக்குறாங்க ஜெயலலிதாவை. இறந்ததுக்கப்புறம் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த அம்மாவாக வந்து விரட்டி, உங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம், பிடிச்சி தள்ளி விட்டு எல்லாம் பண்ணாங்க. ஊர்வலத்தில் கூட தள்ளி விட்டு இதெல்லாம் நடந்துச்சு சம்பவங்கள். அதன் பிறகு அது இருக்கிற ஆளுங்களை வச்சுக்கிட்டு அதே பண்ணி அது பண்ணி ஜானகி இதாகி அதுக்கப்புறம் இது கைக்கு கட்சி வந்துச்சு. இதுதான் நடந்த கதை. அர்த்தராத்திரியில் கொடை பிடிச்சான்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா அர்த்தராத்திரியில் கொடை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வாழ்வு வந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டாப்புல, பழசெல்லாம் மறந்துட்டாப்புல. அந்த சிஎம் போஸ்ட் வந்த உடனே சுதாகரன்னு ஒருத்தரை வந்து சிவாஜி குடும்பத்தில் சம்மந்தப்படுத்த கம்பல் பண்ணி அந்த கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சுட்டு கடைசியில் அவர் கூட பெரிய எதிர்ப்பு வந்து அவரை கொண்டு போய் தேவையில்லாமல் கஞ்சா கேஸை போட்டு ஜெயிலில் வச்சு சிவாஜியோட குடும்பத்தை சேர்ந்தவர் ஆகிட்டார். அவங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சும் இந்த அம்மா செய்யலாமா? யாராவது செய்வாங்களா? பழசெல்லாம் நினச்சி பார்த்தா செய்வாங்களா? செய்யலை. கொண்டு வச்சு அண்ணன் சிவாஜியை ரொம்ப மன வேதனைக்கு ஆளாக்குனாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து எம்ஜிஆர் திரைப்பட நகரம்
தரமணியில் திறக்கும்போது ரஜினி, கமல் 2 பேரும் பேசுகிறாங்க. அண்ணன் சிவாஜியை வந்து அழைக்கிறீங்க, அவர் அங்கே வந்தால் தக்க மரியாதை கிடைக்குமான்னு கேட்கும்போது கண்டிப்பான்னு சொல்லிவிட்டு அங்கே அவர் போன உடனே அவரை எதிர் வரிசையில் உட்கார வச்சுட்டு கமலாம்மாவோட உட்காந்துருக்காரு. ஸ்டேஜில் இந்த அம்மா, பக்கத்தில் அவன் கேடி குஞ்சுமோன், இவங்கெல்லாம் உட்காந்துருக்கானுங்க, மலையாள பயல்கள்லாம். எவ்வளோ ஒரு இன்சல்ட்டு! இது ஒரு சம்பவம் நடந்துச்சா, அதையும் அவர் பெருந்தன்மையாக அண்ணன் சிவாஜி அட்டன் பண்ணிட்டு வந்தார். அடுத்தாப்புல அந்த செவாலியை விருது கொடுக்கும்போது அது என்னமோ கடனுக்கு அப்படியே வந்து அந்த நேரு ஸ்டேடியத்தில் அண்ணன் சிவாஜிக்கு முன்னாடி தனியாக ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு, அவர் பக்கத்தில் கூட உட்காராமல் அவரை பின்னாடி அவங்க ஒய்ஃபோட உட்கார வச்சுட்டு, இது என்னமோ தனியாக அப்படி சேரில் உட்காந்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனில் பண்ண அட்டகாசம் என்ன. அதன் பிறகு இறந்து போகிறார் அப்போலோ ஆஸ்பத்திரியில். அப்போ இந்த அம்மா வந்து சிஎம் ஆயிடுச்சு. அப்போலோ ஆஸ்பத்திரிக்கே போயிருக்கணும், போகல. வீட்டுக்கு நடு ராத்திரி வந்து பாடி வருது. அட்லீஸ்ட் காலையிலையாவது எந்திரிச்சு ஒடியாரணும், வரல. சாயந்தரம் இருட்டுற நேரம், நான் அப்போலாம் அங்கே இருக்கேன். பின்னாடி நம்ம அண்ணனுக்கு பின்னாடி அந்த ஹால் சின்ன வராண்டா மாதிரி இருக்கும், அங்கே நிற்கிறேன். ஜன்னல் வழியாக பார்க்குறேன், இந்த அம்மா வருது. வரும்போது ஏகப்பட்ட பந்தா, அந்த சிஐடி மாதிரி போலீஸ்லாம் வந்து உள்ளே யாராவது நிற்கிறாங்களான்னு அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ்னு இப்படி பார்க்குறானுங்க. அதுக்கப்புறம் வருது, அப்படியே மேக்கப் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வந்துட்டு ஒரு சின்ன கண்ணு கூட கலங்கலைங்க. கமலாம்மா அப்படியே பார்த்துட்டு முறைக்கிறாங்க பாவம். வந்துட்டு அப்படி சீன் காமிச்சிட்டு விஜயகாந்த் வந்து இதெல்லாம் கொடுத்த உடனே அரசு மரியாதை கொடுங்க, இது மாதிரி மணிமண்டபம் ஒன்று கட்டணும்னு கோரிக்கையெல்லாம் நடிகர் சங்க சார்பாக கொடுத்ததெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப தெனாவெட்டாக போச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு யாராவது செய்வாங்களா? 22 படம் கூட நடித்து உனக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்தது சிவாஜி. நீ அன்னைக்கு சிஎம் ஆகிட்ட, அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண? சாதாரண ஒரு நடிகை தான். ஹீரோயினுக்கு வேல்யூவா, ஹீரோவுக்கு வேல்யூவா சொல்லுங்கள். தமிழில் மட்டும் இல்லை, எந்த இதுலேயுமே சொல்லுங்கள். அப்படிலாம் அவர் கூட நடிச்சுட்டு அவர்கிட்ட எவ்வளோ நீ இது பண்ணியிருப்ப, லேட்டாக வந்துட்டுலாம் திட்டு வாங்கியிருப்ப, எல்லாம் பண்ணியிருப்ப. அதுக்கப்புறம் உன்னோட நடிப்பை பார்த்து அவர் எவ்வளோ பாராட்டியிருப்பார். எங்கிருந்து வந்தால் அவ்வளோ அருமையான கேரக்டர் உனக்கு கொடுத்து உனக்கு பேர் வாங்கி கொடுத்தாரு, அவருக்கு நீ செஞ்ச நன்றி கடனா இதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. அதுக்கப்புறம் அது பண்ணிச்சு பாருங்கள். அந்த சிலை, மெரினாவில் இருக்க சிலை கண்ணை உறுத்துன்னு உறுத்தி அது எப்படியாவது தூக்கணும்னு முடிவு பண்ணி, நம்ம போய் அதில் டைரெக்டாக இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமாக தமிழ் மாநில காங்கிரஸில் சீனிவாசன், அதுவும் அந்த பரதேசி பயிலும் என் பேர் தான் போல், அந்த நாயை கொண்டு போய் கேஸை போட வச்சு அவன் பாதியிலே செத்து போயிட்டான். அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் கேஸை அவன் பையன் தொடர்றான். அதில் வந்துட்டு வேணும்னே இந்த அம்மா என்ன பண்ணுது, சிலையை தூக்கணும்னு சொல்லி அசிஸ்டன்ட் கமிஷனர் டிராஃபிக் போலீஸ் அவர்கிட்ட வந்து என்னென்ன ஆக்சிடெண்ட்டு நடந்ததுன்னு புள்ளி விவரமாக போய் கோர்ட்டில் சொல்லுன்னு சொல்லி அந்த ஆள் போய் அங்கே போய் சொல்ல, அப்போ அந்த சிலையை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நாள் கழித்து அதே ஜெயலலிதாவே சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போகிற மாதிரி போயிட்டு அங்கேயும் வந்து அது இதாகிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, தூக்க சொல்லிட்டாங்களா, முடிஞ்சு போச்சா. ரொம்ப அந்த அம்மாவுக்கு சந்தோஷமாக எடுக்க போகிறாங்க. டேட்டு சொல்லியாச்சு, எடுக்க போகிறோம் இந்த மாதத்துலன்னு கோர்ட்டும் சொல்லிடுச்சு. வந்துச்சு பாருங்கள் மரணம். எப்படி வந்துச்சு? 67 வயசு, சாவர வயசா? அண்ணன் சிவாஜிக்கு யாராக இருந்தாலும் சரி துரோகம் பண்ணால் அவங்க வந்து நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. திடீர்னு வந்துச்சு நோய்வாய் படுத்து அப்போலோ ஆஸ்பத்திரியில் யாரும் போய் பார்க்க முடியாமல் அவ்வளோ வேதனைப்பட்டு அவங்க அங்கே பெட்டில் கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் வீடியோ வந்துச்சு அமமுக மூலமாக, பார்த்தோமா இல்லையா? எவ்வளோ வேதனைப்பட்டேன். இந்த உயிரை வந்து எனக்கு வச்சிருக்காத, எடுத்துரு, ஏன் என்னை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்ல வச்சு ஆண்டவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டேன். கடைசியில் அந்த சிலையை அதுக்கப்புறம் தான் அவனுங்கெல்லாம் எடப்பாடிலாம் எடுத்தானுங்க, எடுத்து கொண்டு போய் அந்த இதில் வச்சானுங்க மணிமண்டபத்தில். என்ன நீ வாரி கட்டிக்கிட்டு போனேன்? அவருக்கு வந்து இவ்வளோ தூரம் உனக்கு எல்லாமே செஞ்சவருக்கு உனக்கு ஒரு எதுவுமே செய்யாமல் இருக்க முடியாதா? இதான் நன்றி கெட்டத்தனமா உனக்கு? இப்படி தான் எகெயின்ஸ்டாக செய்வியா அவருக்கு? நீ என்னத்தை வாழ்ந்த, என்னத்தை அள்ளி கட்டிக்கிட்டு போன?
போய் சேர்ந்துட்டில்ல, இதுதான் நடக்கும். இன்றைக்கி சொல்கிறேன், இந்த திருச்சி சிவாஜி சிலை கோர்ட்டில் போய் நம்ம ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டோம், வேறு ஒரு முக்கியமான இடத்துல வைக்கணும்னு சொல்லி அந்த தொகுதி எம்எல்ஏ மரியாதைக்குரிய இனிக்கோ இருதராஜ் அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு. கலெக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு, கலெக்டர்கிட்ட போய் இடத்தையும் சொல்கிறாரு, அவர்கிட்ட லெட்ரு கொடுக்குறாரு. அவர் செஞ்சு தரேன்னு சொல்லி அவர் இதுவரைக்கும் செய்ய மாட்டாரு. அதுக்கு வேற ஒருத்தர் முட்டுக்கட்டை போடுறாரு. நல்லா தெரிஞ்சிங்க, நான் யாருன்னு சொல்கிறதுக்கு விரும்பலை, நீங்கள் புரிஞ்சுக்கங்க. என்ன, அவரை வேலை செய்ய விடாமல் ஒரு ஆள் தடுக்கிறாரு. அவருக்கும் கூடிய சீக்கிரம் இதே நிலைமை தான் வரும். அண்ணன் சிவாஜிக்கு யாராக இருந்தாலும் துரோகம் செஞ்சாங்கன்னா, கெடுதல் செய்ய நினச்சாங்கன்னா, அவரை அவமானப்படுத்த நினச்சாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நிரந்தரமாக இருக்காது. அது ஒரு முடிவுக்கு வரும். கூடிய சீக்கிரம் இது நடக்கும். இதெல்லாம் நான் இன்றைக்கி எதுக்கு பேசுகிறேன்னா, ஜெயலலிதாவை பற்றி, அந்த அம்மா செஞ்ச துரோகத்தை பற்றி நான் சொல்கிறேன். இவ்வளோ படங்கள் அவர் கொடுத்தார, அவருக்கு செய்கிற ஒரு நன்றி கடனா இதெல்லாம்? அழிஞ்சு போனியா இல்லையா? அதுதான் சொல்கிறேன். என்னடா இப்படிலாம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. உண்மையை மட்டும்தான் நான் பேசுவேன். இதில் எந்த இதுவும் கிடையாது, ஜோடனையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. ஸோ இப்போ இருந்தாலும் இந்த எங்கிருந்தோ வந்தால் படத்தில் முக்கியமான காட்சிகளை காட்டுற, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா மட்டும் இல்லை, எத்தனையோ நடிகைகள் அது மாதிரி புகழ் வாங்கியிருக்காங்க. அந்த படத்துலேருந்து காட்சிகளை பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். நானாக வந்தேன், உங்கள் மகளுடைய இனிமையான பாட்டு தான் என்னை எழுத்துட்டு வந்தது. பாட்டை விட பாட்டினுடைய கருத்து தான் என்னை கவர்ந்தது. ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க அந்த கவிஞர். எல்லாருடைய மனசையும் கவரும்படி எழுதக்கூடியவர் அவர் ஒருத்தர் தாங்க. என் மனசுல அவர் தெய்வமா குடியிருக்கார். அந்த கவிஞர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. அவருடைய புனைப்பெயர் கவிதாசன், நிஜ பெயர் குணசேகர். ஐயா, உங்களுக்கு அவர் தெரியுமா? என்ன அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா? அந்த மகா கவியை பார்க்கணும், அவர்கிட்ட மனம் விட்டு பேசணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. சுருக்கமா சொல்ல போனா நான் அவர் பைத்தியம். அவனும் பைத்தியமா தான் இருக்கான். தன்னுடைய சொந்த அறிவை இழந்து பரிணாமத்துக்குரிய பைத்தியமா இருக்கான். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பெரிய கவியை பெற்ற தகப்பன் நான் தாமா. அம்மா, உங்ககிட்ட ஒரு உதவிக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த ஏழையால உங்களுக்கு என்னங்க செய்ய முடியும்? குணசேகரனை பரிசோதிச்ச டாக்டருங்க அவன் குணமாறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னாங்க. இளமையும் அழகு நிறைஞ்ச ஒரு பொண்ணு அவனுக்கு மனைவியா வாச்சா அவன் பைத்தியம் தெரிஞ்சுன்னு சொன்னாங்கம்மா. அதுக்கு எதிர்பார்க்கறீங்க? வேறொன்றும் இல்லை, கேட்கறதுக்கே அச்சமா இருக்கு. இருந்தாலும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குப்பா. கொஞ்ச நாளைக்கு உங்க மகள் என் வீட்டுல மருமகளா தங்குதா? என்ன சொல்றீங்க? உண்மையான மருமகள் நான் சொல்ல வரல. சும்மா ஒரு நாடகத்துக்காக, ஒரு பைத்தியத்தை தீக்கிற புண்ணியத்துக்காக ராதா அவருக்கு மனைவியா நடிக்கணும். அம்மா வணக்கம்மா. தீபம், இவன் என்னுடைய மூத்த மகன், பேர் தனசேகரன். இதுதான் இந்த வீட்டு லட்சுமி, என் மூத்த மருமக அமர்ந்தவர்கள். அவர்தான் நான் சொன்னதே அந்த பொண்ணு ராதா. அழகான பேர், பார்க்கும் போதே அவங்க அடக்கம் தெரியும். வாமா. ஆமா, பெரிய ராஜ பாப்பாளன் வந்திருக்காங்க. 6 பேருக்கு வர இருக்கும். நீ உள்ள போன அப்பா, இது என்ன வாச பக்கமா கூட்டிட்டு வரணும், பின்வழியா கூட்டிட்டு போங்கப்பா.
சேகர் ரூமுக்கு வெளிப்பக்கமா தாப்பா போடுறான். ராதா, இல்லாம அவளுடைய அறை இங்க உனக்கு வேண்டிய சௌகரியம் தான் இருக்கு. ராதா, இந்த டார்ச் லைட் எதுக்காக தெரியுமா? ஒருவேளை என் மகன் குணசேகரவங்கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டா இந்த டார்ச் வெளிச்ச அவன் முகத்துல படுபடியா அடி பயத்துல தன்னால் அடங்கிடுவான். ராதா, என் வீட்டாரையெல்லாம் எடுத்துக்கிட்டாம நான் உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். ஓ மானத்தையும் என் கௌரவத்தையும் நீதான் நிச்சயமா காப்பாத்துறேன். ரொம்ப நன்றிமா. நான் வரேன். ஒரே பாடல் உன்னை அழைக்கும், உன் தன் உள்ளம் என்னை நினைக்கும். தமிழர்களே வணக்கம். இன்னைக்கு கூடியிருக்கிற இந்த கவியரங்கம் சாதாரண கவியரங்கம் இல்லை. இதுக்காக சொர்க்கத்திலிருந்து பெரிய பெரிய புலவர்களை எல்லாம் நானே நேரா போய் கூட்டிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா, மேல மேல எவ்வளவு பெரிய ஆளுங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவை பாட்டி, கம்பர், பாரதியார், பாரதிதாசன் எல்லாரும் இதுக்காகவே ஸ்பெஷலா வந்திருக்காங்க. பாட்டி பாத்தீங்களா, கூட்டமே வராதுன்னு சொன்னீங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கூட்டம். எங்க வந்தார்கள் இப்போது அவை பாட்டியவர்கள் காதலை பற்றி பாடுவார்கள். முருகா, ஞாபகப்படுத்திடா. கைத்தறி ஒன்றும் கிளவி தன்னை காதலை பற்றி பாடுக என்று தம்பி பணித்தான். இளவை கவிகள் பலரும் இருக்க, இனிக்க பாடும் திறமும் இருக்க, பழுத்த இறைவான் பச்சை நாட்களை பாடினால் சுவைதான் கூடியே வருமோ. எனவே 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 பாடிய காதல் என வாழ்த்தி முடிக்கிறேன். பாத்தியா தெரியல, நீங்க பாதியே நிற்கிற. அடுத்தபடியாக நம்முடைய மாரிதாசன் அவர்கள் பாடுவார்கள். ஐயா வாங்க. என்னத்த பாடுறது, அதான் எல்லாரும் பாடிட்டாங்கள. இருந்தாலும் பய சொல்லிவிட்டான், அதனால பாடுறேன். ஓடை குளிர்மலர் பார்வையினால் அவள் முன்னர் தலைப்படு நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானி விழி. ஐயா ஐயா ஐயா, நீங்க வாழ்வீங்க. உங்க பாட்டு ஐயா. பெரியவர்களே, தலைவர்களே, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்ல போகிறேன். மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்ல போகிறேன். கவிஞர்களுக்கெல்லாம் நாதம், நாகோதி நாதம், கவிநாதம் குழந்தைகள் அவர்கள் காலத்தை பாட போகிறார்கள். எல்லாரும் கைதட்டுங்க, கைதட்டுங்க, கைதட்டுங்க. காதலர் காதலர் காதல் சலாமை உங்க கூப்பிட உட்காருங்க. காதலர் 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 போட்டாங்க. நீ ஆறு நீ போட்டா நீங்க ஆரம்பிங்க. இங்க வரலாம். மாலை எடுத்துக்கமா. ஒருத்தர் மாலை மாற்றுங்க. மாலை போடுமா. மாலை போடுங்க, போடுங்க.
என்னடா இது கொடுமை, அவரை எப்படி கொள்வாங்க? நீதான் தான் மிருகம், நீதான் கூட பிறந்தவனை கூட கருணை இல்லாம கொல்லையே. ஆஸ்தியை கொடுத்த ஆண்டவன் அமைதியை கொடுக்க மாட்டேங்கிறானே. கொடுப்பாங்க, நிச்சயமா கொடுப்பான். தாயின் கண்ணீருக்கும் தகப்பனோட கவலைக்கும் அவனுக்கு அர்த்தம் தெரியாதா? சேகர் நிச்சயமா குணமாயிடும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவருக்காக எதையும் தாக்கிக்க நான் தயாரா இருக்கேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அம்மா அம்மா தரையில் இருக்கிற பேர் அழிச்சிடல, ஆனா உங்க மனசுல இருக்கிற ஏன் நினைக்க முடியுமா? யாரு சொல்லு, யாரு யாரு நான் கேட்கிறீங்க? என்ன உங்களுக்கு தெரியல? மனசுல தான் ஆம்பளைங்களுக்கு சகஜமா. என்ன சொல்ற? சேகர், நான் தான் உங்க கவிதா. கவிதாவா? அவன் செத்து போயிட்டே. ஏன் செத்தவங்க மறுபடியும் பிறக்கிறது இல்லையா? நீதான் கவிதாமா, ஏன் என்னை விட்டு செத்து போயிடு? பிடிக்காத எனக்கு என்ன பிடிவாதமா கல்யாணம் பண்ணி வச்சா நான் எப்படி உயிரோட இருக்க முடியும்? அப்படின்னா நீ ஏன் மறுபடியும் உயிரோட வந்த? என் அன்பு எல்லாம் உங்க காலையில் அர்ப்பணம் பண்றதுக்காக ஒரு ஊசியை எடுத்து வந்திருக்கேன். நிஜமாதான் சொல்றியா கவிதா? கவிதா இல்ல, இந்த ஜென்மத்துல என் பேரு ராதா. ராதாவா? உருவம் வாங்கினதும் என் பேரையும் மாத்திக்கிட்டேன். இப்ப புரியுதா? புரியுது புரியுது. கவிதா கவிதாவா? இப்பதானே சொன்னேன் ராதான்னு. தப்பு தப்பு. ராதா 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 ராதா. இப்ப மட்டும் ஆசையா? அன்னைக்கு இதே மாடியில நான் மணப்பெண்ணா வந்து நிக்கும் போது மாலைய பிச்சு எடுத்துட்டு ஓட்டீங்க. எப்போ? நான் இல்ல நான் இல்ல. நீங்கதான். அவன் நான் தான் நான் தான். தப்பு தப்பு. உனக்கு பூ மாலை வேண்டாம், அது வாடி போயிடும். உனக்கு ஒரு புது மாலை வச்சிருக்கிறேன். ராதா
பரவாயில்ல. எங்க அம்மா என்ன செஞ்சாங்க பாத்தீங்களா? ரத்த காயம். என்ன ஏன் கையை அடிக்கிறீங்க? கை வலிக்க போகுது. இதால அவன் எடுத்துட்டு போதுங்களா? என்ன நீங்க? ஆமா, நீ ஏன் இங்க வந்த? உன்னை யார் வர சொன்னா? இது அவரோட ரூம். எதை வேணாலும் எடுத்து போடுவாரு, உடைப்பாரு, கிழிப்பாரு. அதை பத்தி உனக்கு என்ன? எல்லா விஷயத்திலும் நீ ஏறு மாறாதான் நடக்க. போறிய போய் வேலை பாரு. நான் போட்டேன், இப்ப நீங்க போடுங்க. சொல்லி போடுங்க வரல. ஆமா, வரல. மகாராஜாவோட மாளிகை ரொம்ப அழகா இருக்கு. உடஞ்ச கட்டி, சிறிது கண்ணாடி, செருப்பு இருக்கிற இடத்த பாரு. இது பேரு ஒழுக்கினா இல்ல, குடுகுடுன்னு இருக்கு. முகத்தை பாரு, முகத்தை. தாடியும் மீசையும் அறுவடை செய்யாத வயல் மாதிரி. சட்டையை பாரு, சட்டையை. ஏன் கட்டிச்சு சட்டை? அந்த பேண்டை இறக்கி விடுங்க.